நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரம் அருகே மாடு குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கி கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்போது அரசு பேருந்தில் எத்தனை பயணிகள் பயணித்தனர்? அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மாட்டின் உரிமையாளர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? களத்தில் காவல்துறையினர் இருக்கிறார்களா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் குகராய்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேலு. இவர் திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பேருந்தை இயக்கி கொண்டு வந்திருந்தார். அப்போது அந்த பேருந்து சாலையில கொண்டிருந்த போது ஆரோக்கியநாதபுரம் என்ற இடத்துல மாடு ஒன்று குறுக்கே வந்திருக்கிறது. விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பேருந்தை நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்ட போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்தது. அந்த பள்ளத்துல கவிழ்ந்த விபத்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இந்த பேருந்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த பேருந்தில் உள்ளவர்களே முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்து அப்பகுதி மக்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்ததில் 13 பேர் படுகாயமடைந்தார்கள். உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஓட்டுநர் உட்பட 13 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடு எங்கிருந்து வந்தது என்பது குறித்தான விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பாக இந்த விசாரணையை மாநகர போக்குவரத்துறை மற்றும் போக்குவரத்து கழகமும் மேற்கொண்டு வருகிறது.